பால் உற்பத்தி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா மேலப்பாளையூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் விருதகிரி அவர்கள் தரும் யோசனைகள். தமிழ்நாட்டில் 12,585 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் 2,85,585 பெண் சங்க தலைவர்களாக இருந்து செயல்படுகிறார்கள். மீதமுள்ள 10,000 உற்பத்தியாளர் சங்கத்துக்கு ஆண்கள் தலைவராக இருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான பால் உற்பத்தி செய்கிறார்கள். 1,45,000 லிட்டர் 1,45,00,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதில் 1,00,000 லிட்டர் நுகர்வோர்கள் பாலாக நேரடியாக வாங்கி பயன்படுத்துகிறார்கள். மீதமுள்ள 45 லட்சம் லிட்டர் பால் பவுடராகவும் சீஸாகவும் வெண்ணெயாகவும் பாலாடை கட்டியாகவும் தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மேலும் பெண்கள் பால் உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கமும் பால் உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்டி பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு கறவை மாடுகள் வாங்கி தருகிறார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தீவன கடன்கள் தருகிறார்கள். வட்டியில்லா கடன் 15,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக பெண்கள் தன்னுடைய குடும்ப செலவை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். இதை மேன்மேலும் உற்பத்தியை பெருக்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பால் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாலை உற்பத்தியை நாம் அதிகரித்தால் நாம் இதர மாநிலங்களுக்கு நாம் பால் வழங்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதற்கு உடனடியாக அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய கறவை இனங்களை, புதிய மரபு இல்லாத கறவை பசுக்களை அரசாங்கம் வாங்கி வட்டியில்லா கடனாக பால் உற்பத்தியாளருக்கு வழங்கினால் நாம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, புதுவை மாநிலங்களுக்கு நாம் பால் உற்பத்தி செய்ய முடியும். மேலப்பாளையூர் கிராமத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் 60 குடும்பத்தினுடைய தலைவிகள் பால் உற்பத்தி செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தினசரி காலையிலே 4 கேன் 160 லிட்டரும் மாலையிலே 120 லிட்டரும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக அந்த பெண்கள் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் மதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு கல்வி, மருத்துவ உதவி, கால்நடைகளுக்கு மருத்துவ உதவி, அந்த கறவைகளுக்கு தடுப்பூசி, அந்த கறவை மாடுகள் கறவை நின்றுவிட்டால் அதற்கான செனை ஊசி போன்றவற்றை நம்முடைய ஆவின் நிறுவனம் மூலமாக எங்களுடைய பால் உற்பத்தியாளர் சங்கம் அந்த பால் கறவையாளர்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் கல்விக்கு தேவையான உதவி, கறவை மாடுகள் வாங்குவதற்கான உதவி, தீவனம் வாங்குவதற்கான உதவியை அரசாங்கம் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு மட்டுமில்லாமல் மேலப்பாளையூர் கிராமத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க கொள்முதல் நிலையத்துக்கு பல்க் மில்க் சென்டர் பால் குளிரூட்டும் நிலையத்தை நாங்கள் இப்போது கட்டி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு, வெண்மை புரட்சி உருவாக்குவதற்கு மேலப்பாளையூர் பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் என்ற முறையிலே நாம் மிகுந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக ஆவணங்குடி பல்க் மில்க் சென்டர், சேத்தியாத்தோப்பு பல்க் மில்க் சென்டர், மாவட்டத்தில் உள்ள பால் கோபப்பட்டி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் எங்களுக்கு உற்பத்தி ஆதரவு தருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தந்தார்கள் என்றால் மேலப்பாளையூரில் இந்த மாவட்டத்திலே அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறுகின்றேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் விருதகிரி அவர்களை 09843613222 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.